ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு செம்மையா சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சரியாக வதங்கலைன்னா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் வெறுமிளகாய் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த பவுடர் ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கலரி விடுங்க. பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு பண்ணாதான் செம்மையாக கலராக இருக்கும். அப்புறம் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்க பாருங்க அந்த சிக்கனையும் போட்டு நல்லா அந்த இதுலேயே கலக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கை வந்து புதினா, ஒரு கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. செம்மையாயிடும். இப்போ இந்த மாதிரி வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க அதில் வந்து நம்ம கேர்டு ஊற்றணும். தயிர் போட்டு நல்லா கலரி வச்சிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். சூப்பராக இருக்கும். நல்லா தயிரை போட்டு கலக்கி விட்ட பின்னாடி நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அதையும் ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்ம இருக்கும். அப்படியே ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு எடுத்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியே ஊற்ற தேவை வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக லெமன் ஜூஸை கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றிட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஆனியனை போட்டு சிண்டு கிட்ட கொடுத்தா சிண்டு வேறு லெவலில் சாப்பிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.